Listen the second problem, the first one. So first sum the second subdivision. 1 by x minus 2 by y plus 4 is equal to 0. 1 by y minus 1 by z plus 1 is equal to 0. And 2 by z plus 3 by x equal to 14. இதுதான் கொடுத்துக்கிற ஈக்குவேஷன்ஸ். இதை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ இத பத்தி எல்லாமே எதுல இருக்கு, ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கு. இந்த வேரியபிள்ஸ் பாத்தீங்கன்னா எதுல இருக்கு, ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கு. சோ வேரியபிள்ஸ் ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிள்ஸ் 1 by x 1 by y அப்படி எடுத்துட்டு அதுக்கு a b c இல்ல p q அந்த மாதிரி நீங்க நேம்ஸ் கொடுத்துக்கலாம். அது எப்படின்னு பாருங்க. So now let a is equal to 1 by x. A is equal to 1 by x. இந்த 1 by x வரதுல என்ன எடுத்துக்கலாம், a ன்னு எடுத்து சொல்றேன். அடுத்து b is equal to so a is equal to 1 by x. இந்த 2y எழுதலாம் பாருங்க. 2y எழுதலாம், 2 by y எழுதலாம்னா 2 into 1 by y எழுதலாம், or 2 of 1 by y எழுதலாம். So the 2 by y எப்படி எழுதலாம், 2 of 1 by y. அது அப்படி இருக்கும். அப்போ and you are taking b is equal to 1 by y. அடுத்து then c is equal to நீங்க abc எடுக்கலாம், p q r m n y என்ன ஒன்னு எடுத்துக்கங்க. நான் இங்க abc எடுக்கிறேன். அடுத்து z அதே மாதிரி z நான் 1 by c வந்து 1 by z வந்து நான் c ன்னு எடுக்க போறேன். சோ 1 by z எங்கலாம் வருதோ அங்கலாம் நான் அத c ன்னு எடுக்க போறேன். என்ன பண்ண போறேன், இதுல 1 by x எங்கலாம் இருக்காங்க a போட போறேன், 1 by y எங்கலாம் இருக்காங்க b போட போறேன், 1 by z எங்கலாம் இருக்காங்க c ன்னு போட போறேன். போட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டு abc வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், xy z ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். கவனிங்க. சோ ஈஸி தான், பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் பாருங்க. இப்போ அப்படியே நான் டைரக்டா பாருங்க. ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3 ன்னு எடுத்துக்கலாம். சோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல சோ ஈக்குவேஷன் 1 implies that ஈக்குவேஷன் 1 implies that ஒரு ஷார்ட்டா தான் போடுறேன், ஏன்னா ரொம்ப லென்த்தா போகும். சோ 1 by x நான் எடுத்துக்கலாம், a ன்னு எடுத்துக்கலாம் சொல்லிட்டேன். அப்ப என்ன போறீங்க, a மைனஸ் இதனால 2 by y 2 by y எப்படி எழுதலாம், 2 into 1 by y ன்னு எழுதலாம். 2 by y எப்படி எழுதலாம், 2 into 1 by y. This implies that so இங்க நான் 1 by y என்ன எடுத்துக்கேன், b ன்னு எடுத்துக்கேன். அப்ப நான் என்ன போடலாம், b ன்னு போட்டுப்பா. அப்ப அந்த 2 by y நான் எப்படி போட போறேன், -2b ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த +4 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு, நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா -4 ஆயிடும். ஏன்னா அப்பதான் சால்வ் பண்ண முடியும். சோ அப்ப இந்த -4 +4 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுனா -4. இது ஈக்குவேஷன் 4 ன்னு எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணிருக்கேன், 1 by x a போட்டுருக்கேன், 1 by y க்கு b போட்டுருக்கேன். அடுத்து ஈக்குவேஷன் 2 implies that ஈக்குவேஷன் 2 அதே பாருங்க. சோ என்ன இருக்கு நமக்கு இங்க 1 by y என்னது b, அப்ப b போடுங்க. மைனஸ் 1 by z என்ன எடுத்துக்கேன், c ன்னு எடுத்துக்கேன். 1 by z னா c ன்னு எடுத்துக்கேன். ஈக்குவல் டு இதுல +1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு போச்சுனா -1. ஏன்னா நம்ம அப்பதான் சால்வ் பண்ண முடியும். கான்ஸ்டன்ட் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம். அப்ப ஈக்குவேஷன் இது 5. அடுத்து லாஸ்டா சோ 2 by z அப்படினா 2 into 1 by z ன்னு எழுதலாம். So that means 2 of 1 by z பாத்தீங்கன்னா c ன்னு எடுத்துக்கலாம். 1 by z எப்படி எடுத்துக்கலாம், c ன்னு எடுத்துக்கலாம். அப்ப எனக்கு 2c ன்னு எழுத போறேன். அப்ப 3 implies that இந்த third equation அப்படியே எழுத போறேன், 2c plus க்கு plus போட்டுக்கங்க. 3 by x எப்படி எழுதலாம், 3 into 1 by x ன்னு எழுதலாம். 3 of 1 by x, that is 1 by x வந்து a. அப்ப நான் என்ன போடுறேங்க, 3 by x க்கு பதிலா 3a ன்னு போட்டுருக்கேன். ஈக்குவல் டு ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடுல தான் இருக்கு 14. ஈக்குவேஷன் 6. நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன்ஸ்ல எங்கெல்லாம் 1 by x இருக்கோ அங்கெல்லாம் a போட்டுருக்கேன், எங்கெல்லாம் 1 by y இருக்கோ அங்கெல்லாம் b போட்டுருக்கேன். சோ இப்ப என்ன பண்றேன், 5th ஈக்குவேஷன் தான் 5th ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க. இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2b - 2c = -2 வரும். அதுக்கு இங்க போடுங்க, கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி போடுங்க.
எப்படி போலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு b டேர்ம் எங்க இருக்கோ அதுக்கு கீழே எழுதுங்க 2b c டேர்ம் இல்லையா அப்ப இங்க எழுதுங்க -2c இதுல a டேர்ம் எதுவுமே இல்ல எம்டியாவே விட்டுருங்க சோ முன்னாடி என்ன எதுவுமே இல்லனா பிளஸ் எடுத்துதான் வேணுங்க சோ அப்ப இங்க ஈக்குவல் என்ன ஆகுது -2 ஈக்குவல் டு -2 என்ன பண்ணுங்க fourth equation as it is எழுதுங்க fifth equation 2 ஆல மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம் ரெண்டுதையும் எனக்கு b கேன்சல் பண்ணா என்ன பண்ணலாம் பிளஸ் இருக்குது மைனஸ் ரெண்டுதையும் ஆட் பண்ணிடுங்க அப்ப இது ஈக்குவேஷன் 4 ஆல்ரெடி 4 தான் இது அப்படியே இருக்கு இது வந்து புதுசா வந்திருக்கு அப்ப இது 5 வெச்சு 5 ல ஆல்ரெடி இருக்கு இது 4 அப்ப 6 இது 7 வெச்சுக்கீங்க அப்ப 4 7 ன ஆட் பண்ணனும் அப்போ இங்க எதுமே இல்ல a வே இல்ல எதுமே 0 இருக்குன்னு வெச்சுப்போம் அப்போ 0 a இருக்கு அப்போ a 0 a ஒரு a வந்துரும் இது +2b இது -2b கேன்சல் ஆயிட்டு மீதி என்ன இருக்கும் 0 தான் வரும் இதுல c டேர்ம் இல்ல பட் இங்க இருக்கு -2c ஈக்குவல் டு நாம என்ன பண்றோம் மைனஸ் பண்றோம் மைனஸ் பண்ணும்போது இங்க என்ன ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இங்க மைனஸ் போடணும் மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் போடுவோம் இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் போடுவோம் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்ப என்ன வந்துரும் பிளஸ் வந்துரும் இங்க பாருங்க a ல 0 எதுமே இல்ல 0 இருக்கு அப்போ a ல 0 போச்சுனா a இருக்கும் இது -2b இது +2b கேன்சல் ஆயிடும் விட்டுருங்க இங்க எதுமே c டேர்ம் இல்ல வேணா 0c போட்டுக்கங்க 0c ஈக்குவல் டு -4 0c ல 2c -1 ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்கு நம்ம ஈக்குவேஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது பிளஸ் தான் பண்றோமா அப்ப நம்ம சைன் சேஞ்ச் பண்ண அவசியமே கிடையாது சிம்பிளாவே முடிஞ்சிடும் அப்ப இங்க என்னதான் வரும் உங்களுக்கு மைனஸ் தான் வரும் சோ அப்போ ஆட் தான் பண்றோம் சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணாதீங்க சோ 2b கேன்சல் a + 0 a தான் வரும் இது வரும் -2c தான் இருக்கு ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா -2 -4 -6 இது ஒரு ஈக்குவேஷன் இது வந்து ஈக்குவேஷன் 8 என்ன பண்ண போறோம் ஈக்குவேஷன்ஸ சால்வ் பண்ண போறீங்க எந்தெந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம் பாருங்க இப்போ ரெண்டு சேமா இருக்கு 6 உம் 8 உம் சேமா இருக்கு இதுலயும் AC இருக்கு இதுலயும் AC இருக்கு எப்படி பண்ணலாம் கேன்சல் ஆகும் பாருங்க இதுல 3a இருக்கு 2c இருக்கா சிம்பிளா முடிஞ்சிருச்சு பாருங்க இப்போ ஈக்குவேஷன் என்னது 6 எடுத்து எழுதுங்க அப்படியே ஈக்குவேஷன் 6 கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க 3a ஃபர்ஸ்ட் எழுதுங்க plus 2c equal to என்ன இருக்கு 14 இருக்கு ஈக்குவல் என்ன இருக்கு 14 இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம் நம்ம மைனஸ் பண்ணீங்கன்னா கேன்சல் ஆயிடும் சோ மைனஸ் ஆட் பண்ணல ஆயிடும் அப்ப இது 8 இந்த ஈக்குவேஷன் என்னது ஆல்ரெடி இருக்கா இருக்கு அது 6 அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 6 + 8 போட்டீங்கன்னா a + 3a 4a plus 2c -2c கேன்சல் ஆயிடும் சோ இது பிளஸ் பண்ணும்போது நமக்கு மைனஸ்லாம் செப்பரேட் பண்ணினா 14 ல ஒரு 6 போச்சுனா மீதி உங்களுக்கு 8 இருக்கும் சோ +8 தான் அப்ப a = 8 இந்த 4 இங்க டிவைட்ல வந்துரும் by 4 ஆயிடும் சோ 1 4 is 4 2 4s are 8 a = என்ன கிடைக்குது 2 னு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு a = என்ன கிடைக்குது 2 னு கிடைச்சிருச்சு அடுத்து எனக்கு bc வேணும் அப்ளை பண்ணுங்க எதுல அப்ளை பண்ணலாம் a ஓட வேல்யூவை 4 ல போடுங்க substitute a is equal to 2 in equation 4 ல போடுங்க டைரக்டா போடலாம் பாருங்க fourth equation தான் fourth equation இப்ப a க்கு 2 போடுறீங்க -2 into b equal to -4 இருக்கு this implies that -2b equal to -4 இந்த +2 அங்க பார்த்தீங்கன்னா -2 ஆயிடும் ரெண்டையும் ஆட் பண்ணினா -6 இது -2b இருக்கா சோ b இங்கே வச்சுங்க இந்த 2 டிவைட் ஆகும் -2 1 2 is 2 3 2s are 6 -1 plus b is equal to என்ன கிடைக்குது ஃபைனலா 3 ன்னு கிடைக்குது அடுத்து c ஓட வேல்யூ என்ன இதுல போடலாம் சோ இதுலயும் போடலாம் சோ இதுலயே போடுங்க சோ substitute b is equal to என்ன 3 in equation இதுல போடலாம் 5 ல போடுங்க 5 ல போட்டா என்ன ஆகும் பாருங்க இதான் ஈக்குவேஷன் 5 அதாவது b - c = -1 இருக்கு b க்கு 3 போடுறீங்க -c = -1 -6 = -1 இந்த பிளஸ் 3 அத பக்கம் போச்சுனா -3 ஆயிடும் ரெண்டுமே மைனஸ் ஆட் பண்ணினா -4 இங்க மைனஸ் சோ மைனஸ் கேன்சல் ஆயிடும் c = 4 எனக்கு
A வேல்யூ தெரியும், B வேல்யூ தெரியும், C வேல்யூ தெரியும். பட் எல்லா வேல்யூ தெரிஞ்சாலும் இதோட ஒரிஜினல் வேல்யூ ஒன்று இருக்கு. அதாவது ஒரிஜினல் வேல்யூனா என்னன்னு பாத்தீங்கன்னா क्वेश्चनல வந்து நமக்கு XYZ தான் கொடுத்திருக்காங்க. பட் நம்ம எதில கண்டுபிடிச்சிருக்கோம்? ABC ல போட்டுறோம். திருப்பி ரீப்ளேஸ் பண்ணனும். But so A is equal to 1 by X, but A is equal to 1 by X. A ஓட வேல்யூ என்னது? இங்க இருக்கு 2. A ஓட வேல்யூ 2 equal to 1 by X. அப்ப நமக்கு X தான் வேணும். X இங்க மல்டிப்ளிகேஷன் வந்துரும். இந்த 2 அங்க டிவைட்ல போயிடும். X is equal to 1 by 2 னு கிடைக்கும். X is equal to 1 by 2. அதே மாதிரி also B is equal to 1 by Y. B is equal to 1 by Y னா இப்ப B ஓட வேல்யூ என்ன இருக்கு? 3 னு இருக்கு. equal to 1 by Y. Y இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் டிவைட்ல இருக்கு. இந்த 1 இங்க இருக்கு. இங்க இந்த 3 வந்து டிவைட்ல போடும். அப்ப Y is equal to 1 by 3. அதே போல similarly C ஓட வேல்யூ C is equal to 1 by Z. so C ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோமா 4 equal to 1 by Z. இந்த Z இங்க மல்டிப்ளிகேஷன் வந்துரும். so டிவைட்ல இருக்கு 1 by இந்த 4 இந்த பக்கம் வந்தா டிவிஷன் வரும். அப்ப Z is equal to 1 by 4. so Z is equal to 1 by 4. இந்த 4 இங்க டிவைட்ல வரும். so அப்ப நம்ம இதான் ஒரிஜினல் வேல்யூ. ஏன்னா நம்ம டூப்ளிகேட் வேல்யூ கொடுத்துருவாங்க. 1 by X ன்றது A னோ 1 by Y ன்றது B னோ 1 by C ன்றது 1 by Z ன்றது C னோ டூப்ளிகேட்டா வேல்யூ கொடுத்து ஃபைனலா என்ன பண்றோம்? இதோட ஒரிஜினல் வேல்யூஸ் வந்து X Y Z ல கொடுக்கிறோம். அப்ப X is equal to 1 by 2, Y is equal to 1 by 3, Z is equal to 1 by 4 is the required solution of the given problem.